श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सेवे देवी त्रिदशमहिळा मौलिमालार्थितं ते सिद्धिक्षेत्रं शमितविपदां सम्पदां पादपद्मम् यस्मिन्नीशन्नमितशिरसः यापयित्वा शरीरं वर्तिष्यन्ते वितमतिपदे वासुदेवस्य धन्याः। त्रिंशत्कोटिवसुरुद्र दिवाकरादि देवादिदेवगणसन्ततसेव्यमानम् त्रिंशत्त्रिकोटिवसुरुद्र दिवाकरादिदेवादिदेवगणसन्ततसेव्यमानम् अम्भोजसम्भवचतुर्मुखगीयमानम् वन्दे शयानमिह भोगिनिशार्ङ्गपाणिम्। सकलभुवनमाता सागराधीशजाता प्रणमदवनकामा भास्करक्षेत्रधामा सकलितभवमूला चार्ङ्गधन्वानुकूला प्रविमलमुखबिम्बा पातु मां कोमलाम्बा। இந்த மங்களகரமான நவராத்திரியில தாயாருடைய கட்டாட்சத்தை நாம எல்லாரும் பிரார்த்திச்சுட்டு இருக்கோம். அந்த கட்டாட்சம் தான் நமக்கு வேணும் என்பதாக சுவாமி தேசிகனும் தாயார் இடத்துல பிரார்த்தனை பண்ற. சானுப்ராச பிரகடித தயைஹி சாந்திர வாத்சல்ய திக்தைஹி அம்பஸ்னிக்தைஹி அமிர்த லஹரி லப்த சப்ரம்மச்சரியைஹி घर्मे तापत्रय विरचिते गाढ़तत्तं क्षणं मां आकिंचन्य क्लपित मनघैः आद्रयेथाः कटाक्षैः என்பதாக அந்த தாயாருடைய கட்டாட்சம் எப்படி எப்படிலாம் இருந்துருக்குன்றத சொல்ற. அந்த தாயாருடைய திருமுக மண்டலத்துல வந்த கட்டாட்சம் அப்பொழுது அந்த கருணைய வெளிப்படுத்துவதாக இருந்துருக்கான். அங்க தாயாருக்கு நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்லப்படுகிறது ஒரு பேர். அவளுக்கு நிகிரகம்ன்றதே என்னன்னே தெரியாது. அனுகிரகமையும் நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு அந்த அனுகிரகமையும் இருக்கிற அந்த தாயாருடைய கட்டாட்சம் அதுல எப்ப பார்த்தாலும் அந்த மாறி மாறி அந்த தயையினுடைய ஒரு நம்ம விஷயத்துல இருக்கக்கூடிய தயையை வெளிப்படுத்துற மாதிரி இருந்துருக்கு. சரி, அப்படிப்பட்ட அந்த தயைக்கெல்லாம் நாமெல்லாம் பாத்திரமானவர்களான்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோமே, இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு தாயாருடைய கட்டாட்சத்தையும் பெறுவதற்கு நமக்கு தகுதி இருக்கான்னு கேட்டோம்னா அம்பான்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அம்மான்னு அவளை கூப்பிடுற. அந்த குழந்தைகள் பண்ற தப்ப அம்மாவா பார்த்துட்டு இருப்பா. ஆகையால சாந்திர வாத்சல்ய திக்தைன்னு அப்படியே அந்த வாத்சல்யத்துல தோஞ்சி இருந்துட்டு இருக்கிறது அந்த கட்டாட்சம்ன்றது. ஸ்னிக்தைஹி இது சில ரொம்ப கஷ்டத்துல இருக்கச்சே யாரனா அப்படி தோள் மேல கையை வச்சு ஒரு பார்வை பார்த்தாள்னாக்கா அந்த பார்வை நமக்கு அப்படியே அந்த கஷ்டம் மொத்தத்தையும் உடனே போக்கிட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தாயாருடைய கட்டாட்சமும் அமிர்தலஹரி லப்தச பிரம்மச்சரியைஹி அமிர்தத்துக்கு சமானமாக இருந்துருக்கிறது. அந்த அமிர்தத்தை பொழிவது போல இருக்கிற அந்த கட்டாட்சம். இப்படிப்பட்ட அந்த கட்டாட்சங்களால இந்த சம்சாரத்துல நான் பலவிதமான சிரமத்தை பட்டு இந்த ஒரு வெயில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த தாபத்தினால நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். என் மேல அந்த கட்டாட்சம் விழுந்து என்னை குளிர்விக்கணும்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற. என்னால எதனா பண்ணிக்க முடியுமோன்னா நான் அகிஞ்சனன், என்னால என்னை ரட்சிக்கிறதுக்கெல்லாம் முடியாதவனாக இருந்துட்டு இருக்க. என் விஷயத்துலதான் நீ அனுகிரகம் பண்ணணும்னு ஆத்ரேயதா கடாட்சைன்னு
பிரார்த்தனை பண்ற. இன்றைய தினத்துல இந்த நவராத்திரியில இந்த தாயாருடைய கட்டாட்சம் திருக்குடந்தையில எழுந்தருளி இருக்கிற கோமளவல்லி தாயாருடைய கட்டாட்ச ரூபமாக அனுபவிக்க இருக்கின்றோம். அந்த கோமளவல்லி தாயாரினுடைய அவதார வைபவம், உற்சவ வைபவங்கள், மங்களாசாசன வைபவங்கள், அந்த அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிற அழகு, இந்த சாம்பிரதாயிகமாக சில சில நிகழ்வுகள், இவை எல்லாவற்றையும் யதாவகாசம் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். இந்த திருக்குடந்தைக்கு பாஸ்கர கஷேத்திரம் என்பதாக பெயர். இதுக்கு குடந்தை என்கிற பெயர் என்னன்னு கேட்டா, ஒரு கால விசேஷத்துல ஒரு அமிர்தத்தை கலசத்துல அமிர்தத்தையே வச்சிருந்தா அது கிண்டி மூக்கு மாதிரி அதுக்கு ஒரு மூக்கும் இருந்துருக்கு. அது எங்கேயோ ஒரு மேரு பர்வத்தத்து மேல வச்சிருந்தது. அது மகாப்பிரளய காலத்துல அது போய் இந்த திருக்குடந்தைய சார்ந்த இடத்துல ஒரு அந்த அமிர்த பெருக்கு எல்லா இடத்துலயும் இருந்துதான். ஆகையால அந்த அந்த குடந்தை கஷேத்திரத்துக்கு எல்லா விதமான செழிப்பும் ஏற்பட்டுள்ளது என்பதாக புராணங்கள்ல சொல்லப்படுகின்றது. எனவேதான் அந்த கஷேத்திரத்துக்கு குடந்தை என்று பெயர். இந்த கஷேத்திரம் பாஸ்கர கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது பாஸ்கர கஷேத்திரம், வைதிக விமானம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த பாஸ்கர கஷேத்திரம் இது சூரியனுக்கு அனுகிரகம் பண்ணி, பெருமாள் அனுகிரகம் பண்ணி ஏற்பட்ட ஒரு ஸ்தலமாக இருக்கிறபடினால இதுக்கு பாஸ்கர கஷேத்திரம்னு பேரு. ஒரு காலத்துல சூரியனுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் ஒரு போட்டின்னா போட்டி இல்ல, இந்த சூரியனுக்கு இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் அப்பப்போ ஒரு அகங்காரம் வந்துடும். அந்த ரீதியில சூரியன் தன்னை காட்டிலும் ஜொலிக்கிறவன், பிரகாசமானவன் லோகத்துல யாருமே இல்லை, இந்த லோகத்திலயும் கிடையாது, எங்கேயுமே கிடையாதுன்னு ஒரு கர்வத்தோட இருந்த ஒரு சன்னிவேசத்துல சக்கரத்தாழ்வார் இடத்துல போய், சுதர்சனமூர்த்தி இடத்துல போய் தன்னுடைய பிரகாசத்தை காண்பிச்சாராம். அவர் எதிர இது என்ன வரும், எந்த இடத்துல இது சூரியனுடைய பிரகாசமாகும்னா, அதோட இல்லாத அவரிடத்துல அபச்சாரப்பட்டதுனால சூரியன் தன்னுடைய தேஜஸையே இழந்து போயிடணும். அதனால அந்த சூரியன் இந்த திருக்குடந்தையில வந்து அந்த எம்பெருமான தபஸ் பண்ணி அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால மீண்டும் தன்னுடைய தேஜஸை பெற்றதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேரு. அது அவனே பிரார்த்தித்துக்கிறான், எனக்கு இந்த மாதிரி இந்த ஊர் என் பேர்ல இருக்கணும்னு. பெருமாளும் அனுகிரகம் பண்றேன். பக்தருக்கு பக்தாள் எப்படி எப்படிலாம் பிரார்த்தனை பண்றாளோ அதெல்லாம் அனுகிரகம் பண்றவர்களுக்கு தானே பெருமாள் இருந்துருக்கு. இதுக்கு வைதிக விமானம்னு பேரு. வைகுண்ட விமானம், பிரணவாகார விமானம், வைதிக விமானம்னு 3 விமானங்கள் முதல்ல தோன்றின. வைகுண்ட விமானம் சிவைகுண்டத்துல இருக்கு. இந்த பிரணவாகார விமானம் வைதிக விமானம் 2 ரூபமாகவும் இக்ஷ்வாகு வம்சத்தவர்கள் அதுல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான வணங்கினார்கள். அந்த வைதிக விமானம் பிரணவாகார விமானத்தோட சேர்ந்துட்டான். அப்புறமா விபீஷணர் அங்க அவருக்கு விபீஷணருக்கு பிரணவாகார விமானத்தோட பெரிய பெருமாளை சக்கரவர்த்தி திருமகன் எழுந்துருளை பண்ணி கொடுத்த பிற்பாடு அவர் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலேயே பிரணவாகார விமானத்தோட எழுந்துள்ள இருந்தேன். அப்போ இந்த திருக்குடந்தையில பாஸ்கர கஷேத்திரத்துல ஒரு பொத்தாமரை கரையில தபஸ் பண்ணினதுனால, அந்த பிருகு முனிவரே அவதாராந்தரத்துல தபஸ் பண்ணினதுனால அவருக்கு சேவை சாய்க்கிறதுக்காக வைதிக விமானத்துல பெருமாள் எழுந்தருளினார் என்பதாக ஒரு ஐதிஹ்யம். இதுக்கு வைதிக விமானம் என்பதாக பெயர். பாஸ்கர கஷேத்திரம், வைதிக விமானம். இந்த விமானத்துல 3 சிருங்கங்கள், 3 கலசங்கள், திரையின்னு வேதத்துக்கு பேரு. அந்த வேதத்தை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய, குறிப்பிடக்கூடியதாக 3 கலசங்களோட இந்த விமானம் இருந்துருக்கு. ஆகையால இப்படி இந்த திருக்குடந்தையினுடைய அமைப்பு
இங்க பெருமாள் எழுந்தருளி சாநித்தியம் பண்ணுவதற்கு காரணம் என்ன அப்படின்றத இந்த க்ஷேத்திரத்துல சொல்ற பிரகாரம் நாம பார்க்கணும். இந்த கும்பகோண புராணத்துல சொல்லச்சே விஸ்தாரமா சொல்ற அதெல்லாம் சுருக்கமா அடியே விஜாபனம் பண்றீங்க. சரஸ்வதி நதி தீரத்துல சௌனக மகர்ஷி முதலானவர்கள் தபஸ் பண்ணணும்ன்றதுக்காக அங்க எல்லாரும் சேர்ந்திருக்கா. யாகம் பண்ணணும்னு எல்லாரும் சேர்ந்திருக்கா. இந்த யாகத்துல அர்ச்சிக்கப்படுபவராக பூஜிக்கப்படுபவராக பரமாத்மா தான் இருக்கணும். யார் அந்த பரமாத்மா என்பதை தீர்மானம் பண்ணணும். இதை எப்படி தீர்மானம் பண்றதுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கச்சே அவர் என்ன பண்ண, பிருகு மகர்ஷி என்ன பண்ண, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நான் சொல்றேன்னு சொல்றேன். பிரம்மாவை போய் பார்க்கிறேன். அந்த பிரம்மா சிவன் இவர்களுடைய ஸ்தானங்கள்லாம் போகச்சே அவர்கள்லாம் ராஜச தாமச குணங்களோட இருக்கிறத பார்க்கிறேன். அவளிடத்துல சத்வகுணத்தினுடைய மேலோங்கின நிலையே இல்லை. சிவைகுண்டம் இல்லை, விஷ்ணுலோகத்துக்கு எழுந்தருளுகிறேன். இந்த இடத்துல சூக்ஷ்மா ஒண்ணு பார்க்கணும். சிவைகுண்டத்துக்கு போனா அப்புனராவர்த்தி திரும்பி வர்றதே கிடையாது என்றெல்லாம் விசேஷமா சொல்லிருக்கு. இப்ப இந்த பிருகுமுனிவர் அங்க போறேன் திரும்பி வரேன்னு சொல்றது இதெல்லாம் இங்க என்ன, சிவைகுண்டத்துக்கு அருகாமையில இருக்கக்கூடிய விஷ்ணுலோகம். அந்த விஷ்ணுலோகத்துக்கு எழுந்தொள்ற அனந்தாழ்வான் மேல பெருமாளும் தாயாருமாக எழுந்தொள் இருக்கச்சே இவர் பாட்டுக்கு உள்ளவரு. இவர் வரதா அவ பார்க்கலன்ற மாதிரி பெருமாள் ஒரு அபிநயம் பண்றேன். ஒரு பிராமணன் வர, பிராமணன் வந்ததை கூட பார்க்காமல் இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து இருக்கிறதான்னு சொல்லி கோச்சிண்டு அந்த இடது காலால பெருமாள் திருமார்ப எட்டி உதைக்கிறேன். அப்படி எட்டி உதைச்சா கூட பெருமாள் அது ஸ்ரீபதன் ஞாசதன்யம்னு சொல்றாரு. அந்த திருமார்புல பிராட்டியினுடைய பதன் ஞாசத்தினால அது தன்யமாச்சுன்னு பெருமாளை நினைக்கிறவ அந்த இடத்துல போய் ஒரு மகர்ஷியினுடைய திருவடிப்பட்டதே இதுக்கு என்ன பண்ண ஒரு கால் கோச்சிக்கிறாரா என்னன்னா, இல்ல எப்படி நாம நடந்துக்கணும்ன்றத அவர் அங்க காண்பிக்கிறார். அந்த பெருமாளும் தாயாருமா அந்த மகர்ஷிய சேவிச்சு அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துட்டு அதை தள்ள புரோட்சணம் பண்ணிட்டு அவரையும் சந்தோஷம், நீர் வந்த காரியம் என்னன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு போச்சு வந்த காரியம், நான் ஒன்னும் சொல்லல, அப்புறம் போறேன்ட்டு பட்டு போயிட்டேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சுத்த தத்துவமான எம்பெருமான் இடத்துல போய் தான் அபச்சாரப்பட்டுட்டமேன்னு ஒரு மனசுல ஒரு சிரமம். அதனால அவர் எப்பவுமே பெருமாளை தியானம் பண்றவராக இருந்த அந்த பிருகு மகர்ஷிக்கு ஜென்மாந்தரத்துல குஹனாக ஒரு அவதாரம் ஏற்பட்டது. அதுக்கு அடுத்த ஜென்மாவில ஹேம முனிவராக அவருக்கு அவதாரம். அப்படி அவர் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே பெருமாள் என்ன பண்ற, என்னத்துக்காக இந்த மாதிரி தபஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கச்சே அவர் 3 வரம் கேட்கிறேன். என்னன்னா, உம்முடைய பிராணவல்லபியாக இருந்துட்டு இருக்கிற மகாலட்சுமி அவளிடத்துல நான் அபச்சாரப்பட்டதுனால அவளே எனக்கு பொண்ணா வரணும், அவளை என்னுடைய பெண்ணாக நான் வளர்க்கணும் என்று 1. 2வது, நீர் எனக்கு மருமகனாக வரணும், மாப்பிள்ளையாக வரணும். 3வது, உம்மோட சாயுஜ்யம் கிடைக்கணும் இந்த நாள்ல, இதெல்லாம் கிடைச்ச பிற்பாடுன்னு. அப்படியே ஆகட்டும்னு பெருமாள் சொல்லிட்டு இங்க இருந்தா ஆகாது, ஹிமவத் பர்வத்திலிருந்து அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கு. இங்க தட்சிண தேசத்துல திருக்குடந்தைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கஷேத்திரத்துல போய் பொற்றாமர குளம்னு ஒரு குளம், ஆச்சரியமான ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல சஹஸ்ரதள பத்மத்துல தாயார் மகாலட்சுமி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. நீர் அங்க போய் அவளோட கூட அவளை அந்த தாயார, கோமலவல்லி தாயார உன்னுடைய மகளாக பாவிச்சு அவளுக்கு எல்லா விதமான ஒரு அபிமானத்தையும் காண்பிச்சுட்டு நீர் அங்க இரும். அப்போ உமக்கு நான் சேவை சாய்க்கிறேன்ற இந்த ஹேம முனிவரும்
இந்த பொற்றாமரை குள திருக்குழந்தைக்கு வந்து பொற்றாமரை குளத்துல ஆச்சரியமான ஒரு சகசிர தளமாக இருக்கக்கூடிய தாமர புஷ்பத்துல தாயார் கோமலவல்லி தாயார் மகாலட்சுமியே அந்த கோமலவல்லி ரூபமாக இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணை தன்னுடைய புத்திரியாக அபிமானிச்சு எல்லா விதமான ஒரு அபிமானத்தையும் வெளிக்கெடுத்து 2 பேரும் அப்பா பொண்ணு 2 பேருமா தபஸ் பண்ணாலாம். அப்படி தபஸ் பண்ணச்சே அவளுக்கு சேவை சாய்க்கிறதுக்காகவே பெருமாள் பாஸ்கர விமானத்தோட அங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து அதை பிரிஞ்சு பிரணவாகாரத்திலேருந்து அந்த விமானத்திலேருந்து இந்த வைதிக விமானம் தனியா பிரிஞ்சு இந்த பாஸ்கர கஷேத்திரத்துல ஒரு தை மாசம் சங்கராந்தி அன்னைக்கு மத்தியானம் ரிஷப லக்னத்துல சேவை சாய்க்கிறான். இவா 2 பேருக்கும் அந்த பொத்தாமர குளத்துல தபஸ் பண்ணவாளுக்கு அப்படி சேவை சாய்ச்ச பிற்பாடு அந்த தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்யாண உற்சவம் அந்த ஆச்சரியமான வைபவம் நடைபெறுகிறது. இவா 2 பேரும் இந்த தாயாருக்காகவே பெருமாள் இங்க எழுந்துள்ளனர், இந்த கோமலவல்லி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே. ஆகையால இந்த தாயாருடைய அவதாரம், தாயாருக்காக பெருமாளுடைய அவதாரம், இது 2ம் விசேஷமாக இங்க புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. அபாங்கா பூயாம்சா எதுபரி பரம்பிரம்ம ததபூத் அமி யத்ர த்வித்ராஹ சச்ச சதமுகாதி தததராத். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் சாதிக்கிற தாயாருடைய கட்டாட்சம் யார் மேல எப்பவுமே விழுந்துட்டு இருக்கோ, நிறைய இருந்துட்டு இருக்கோ, எது மேல விழறதோ அது பரம்பிரம்ம ததபூத், அது பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிறதுன்னு. பிரம்ம சப்தம் நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால அந்த தாயார் எப்ப பார்த்தாலும் இந்த பெருமாளுக்காக இந்த பெருமாள் மேலேயே அவருடைய கட்டாட்சம் விழுந்துட்டே இருக்கிறதுனாலதான் பெருமாள் பரமாத்மாவா ஆயிட்டேறான். அம்மி எத்திர த்வித்ராக, அந்த தாயாருடைய கட்டாட்சம் 1 2 யார் மேல விழறதோ அவெல்லாம் இந்திரனாகவும் பிரம்மாவாகவும் சிவனாகவும் இப்படி எல்லாம் ஒரு பிறப்பு ஏற்படுறது. ஆகையால தாயாருடைய கட்டாட்சம் பூரியா இருக்கிறதுனாலதான் பெருமாளுக்கு ஏற்றம்னு சாதிக்கிறார். அந்த கட்டாட்சத்தை பெறுவதற்காக, கோமலவல்லி தாயாருடைய கட்டாட்சத்தை பெறுவதற்காகவே அமுதனாக வைதிக விமானத்தோட இங்கு சேவை சாட்சி ஹேம முனிவருக்கு சேவை சாட்சி அவருடைய மாப்பிள்ளையாகவும் பொண்ணாகவும் அந்த கோமலவல்லி தாயார அவர் பிரதிகிரகிச்சென்று கல்யாணம் நடக்கிறது. ஆச்சரியமான ஒரு விஷயம். இதே சீனிவாசனே தான் அமுதனாக எழுந்தருளினார் என்றும் அங்க பாத்தாள சீனிவாசன் ஒரு சந்நிதியெல்லாம் இருந்துருக்கு. அதுல பார்த்தோம்னா அவ்வளவு அழகான ஒரு சன்னிவேசம். இந்த தாயாருக்கு எப்படிப்பட்ட தாயார் என்று கேட்டோம்னா, சசி பவானி வாணிபி வந்திதாங்கிரி மகோத்பலாம் விசித்திரவேணி மஞ்சீர விலசத்பாத பல்லவம். இந்திராணி, பவானி, பவானின்றது சிவபெருமானுடைய மனைவியான பார்வதி தேவி, பிரம்மாவனுடைய மனைவியான சரஸ்வதி தேவி, இவ எல்லாருமே அந்த தாயாருடைய கோமலவல்லி தாயாருடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளாம். இது கும்பகோணத்துல ஒரு விசேஷம் இருக்கு. கும்பகோணத்துல ஏகப்பட்ட சன்னதி, பெருமாள் சன்னதி நம்ம சன்னதி எல்லாம் இருக்கிறதுக்கு மேல தேவதாந்திரங்களுடைய சன்னதிகள்லாம் நிறைய இருக்கு. அங்க அத்தனை தேவதாந்திரங்களுடைய பிரம்மேஷாதி சுரவிரஜாக சதைதா தொத்தாச தாசீகணாகன்றது அன்வர்த்தமாக இருந்துட்டு இருக்கும். பிரம்மா சிவன் முதலியவர்கள் எல்லாருமே தன்னுடைய மனைவிமார்களோட தாங்கள் தாசனாகவும் தங்கள் மனைவிகள் தாசீகணங்களாகவும் இருந்து அந்த மகாலட்சுமிக்கு பரிசரிய பண்ணுகின்றனர் என்று ஆளவந்தார் தாச்சா மாதிரி இங்க இருக்கக்கூடிய அத்தனை தேவதாந்திரங்களுடைய மனைவிமார்கள் மொத்த பேரும் அந்த கோமலவல்லி தாயாருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு படிவிடைகள் செய்து அந்த திருவடியே அதிலேயே விழுந்து இருக்கலாம். வா அந்த தாயாருடைய மகாத்மியத்தை சொல்லச்சே, கோமல ஸ்வர்ணவல்லீவ திருஷ்யத்தை மனுஜைரபி
தஸ்மாத் கோமளவல்லீதி சர்வலோகேஷு விஸ்ருதா. இந்த தங்க கொடி போல சேவை சாய்க்கிறாளாம். நாம போய் சேவிச்சா கூட நமக்கு கூட அப்படி சேவை சாய்க்கிறாளாம் கோமளவல்லி தாயார். அது ஆச்சரியம். இன்னைக்கும் நாம நேரம் போய் அந்த சேவிச்சாதான் தெரியும் இந்த தாயாருடைய அழகு என்ன அற்புதம். தாயார் அழகு அப்படியே கொஞ்சம் சிரிச்சுண்டு பேசுற மாதிரி அப்படியே இருக்கும். அந்த புன்னகையும் வா வந்திருக்கியா சந்தோஷம் பண்ணு நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு அழகு இருக்க, அற்புதம் அது. அந்த தாயாருடைய அனுகிரகத்தினால 9 கன்னிகைகளுக்கு ஒரு பெரிய பெருமை ஏற்பட்டுதான். நவ கன்னிகைகள்னு சொல்லுவார். கும்பகோணத்துக்கு ஏற்றமே 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமகம்னு சொல்லக்கூடிய அந்த நாள், அந்த மகாமுக குளம், அதுல தீர்த்தமாடினா பெரிய விசேஷம்னு எல்லாம் சொல்லி எங்க இருக்கவாலும் வந்து தீர்த்தமாடுறான். அந்த மகாமுக குளத்திற்கு அதுக்கு பேரு நவகன்னிகா தீர்த்தம்னு பேரு, கன்னியா தீர்த்தம்னு பேரு. அந்த குளக்கரையில 9 கன்னிகைகள் இருக்கலாம். அந்த 9 கன்னியாக்களும் இவ வந்து இந்த தாயார வந்து சேவிச்சு எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு தாயார கேட்கிறாங்க. கோமளவல்லி தாயார என்ன வேணுமா உங்களுக்குன்னு கேட்க, ஜனங்கள்லாம் எங்களை வந்து சேவிச்சு நான் இருக்கிற இடத்துல இருக்கிற தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினான்னாக்கா அவளுடைய பாப்பெல்லாம் போகும்படியான ஒரு சக்தி விசேஷத்தை நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த 9 கன்னிகைகளும் கேட்கிறாளாம். அந்த கோமளவல்லி தாயார் அப்படியே ஆகட்டும்னு அனுகிரகம் பண்றா. இன்னைக்கு மகாமுக குளத்துல போய் தீர்த்தம் ஆடுறவா அத்தனை பேருக்கும் அந்த தாயாருடைய அனுகிரகம் தான் இருந்துருக்கு. இதுக்கு வரிசை நவ கன்னிகா துவாரமாக வருதுன்னு அர்த்தம். இப்படி தாயார் நம்மள மாதிரி இருக்கிறவாளை அனுகிரகம் பண்றதுக்காகவே எழுந்தருளி இருக்கா, கோமளவல்லியாக எழுந்தருளி இருந்துருக்கா. தாயாருடைய சேவை, தாயாரை சேவிக்கணும். என்ன அற்புதமான சேவை. அந்த திருமேனி அழகு, இப்படிப்பட்ட அழகு எங்கேயுமே சேவிக்கவே முடியாது. அப்படி தாயார் அவ்வளவு அழகு. இந்த கோமளவல்லி தாயாருடைய அழகு அடியன் திருத்தகப்பனார் அடிக்கடி சாய்ப்பார். அந்த தாயார் பெருமாள் சேர்த்தின்னாக்க அமுதனையும் கோமளவல்லி தாயார் தான்டா சேவிக்கணும். வேற எங்க போனாலும் அந்த மாதிரி ஒரு சேர்த்தி சேவை அமையாதுடா. அப்படிப்பட்ட ஒரு அமுதனுக்காகவே ஏற்பட்டவள் கோமளவல்லி தாயார், கோமளவல்லி தாயாருக்காகவே ஏற்பட்டவர் அமுதன். இந்த பரஸ்பரம் வருதுன்றது இங்கதான். அந்த அமுதனுக்காக பொற்றாமர குளத்துல தபஸ் பண்றா, அந்த தாயாருக்காக வைதிக விமானத்துல வந்து சேவை சாய்க்கிறார், அந்த தாயாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு. இப்ப நான் வசதியா நீ வசதியான்னு அவ 2 பேருக்குள்ள வித்தியாசமா இல்ல, ஒரு போட்டியே கிடையாது. உனக்காக நான் எனக்காக நான் அப்படி இருந்துட்டு இருக்கிறவன். பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கிளம் சோதி அகலத்து ஆரம்பின் இவர் வாயால் வேதமோதும் வேதியர் வானவராவர் தோழி என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திடங்கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்கும் என்றஞ்சுகின்றேன் அச்சோவோர் அழகிய வா. திருநாகை பாசுரத்துல திருமங்கை மன்னன் அந்த நாகப்பட்டினத்துல எழுந்திருக்கிற நாகை அழகியார பார்த்து சாதிக்கிற ஒரு பாசுரம். பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம் மென். இவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருந்துருக்குன்னா, ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்ரு ஆப்ரணகாத் சுவர்ண ஏவன்னு இங்க பொன் போல இருந்துருக்கிற இவருடைய மேனி. இவருடைய நீலமேக சியாமலனாக எழுந்தருள் இருக்க இந்த தேஜஸ் எப்படின்னு சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் என்னையும் நோக்கின்னு என்னையும் கட்டாட்சிக்கிறேன்னு சொல்ற. சரி, இந்த எம்பெருமான் யாரா இருப்பார்? இப்படி எல்லாம் ஒரு சொர்ணச்சாயோடையும்
அத்தியுதமான ஒரு சௌந்தரியத்தோடையும் இருக்கக்கூடியவர் யாரா இருப்பார்? ஒரு கால் இது அமுதனாதான் இருக்கும், அமுதனாதான் இருக்க முடியும்னு நினைச்சுண்டு தோட நீளம் மணங்கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குடந்தை கிடந்த சேடர்கள் என்று தெரிவிக்க மாட்டேன். அந்த குடந்தையில இருந்துருக்கிற 6ஆம் தாழ்வான் தானா என்று நிச்சயமா சொல்லணுமான்னா என்னால சொல்ல முடியலையே. ஏன்னா அந்த ஒரு ஈடுபாடு அப்படி பண்றதுன்னு சொல்ற. இந்த அமுதனுடைய அழக நாகப்பட்டினத்துல இருக்கிற சவுந்தரராஜ பெருமாளை சேவிக்கச்சு இவரை நினைக்கிறார். அப்ப இவர் அழகு அந்த கலியனுடைய மனசுல, திருமங்கை ஆழ்வாருடைய மனசுல எப்படி பதிஞ்சு இருக்குன்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த அமுதனுக்காகவே அந்த தாமரை மலர்ல பொற்றாமரையில அவதரித்தவளாக இருந்திருக்கிற கோமலவல்லி தாயார் இருக்கான்னா அப்போ எவ்வளவு அழகா இருக்கா. இவருக்காக அவர், அவருக்காக இவள். அப்படி முதல்ல சீதா பிராட்டிய ஹனுமார் அசோகவனத்துல பாக்குறேன். பார்த்த உடனே நினைக்கிறேன், துல்லியசீலவயோ விருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேஹி சஞ்சேயமசிதே க்ஷணா. அந்த சீதையினுடைய ஒரு அழகு, சீதையினுடைய முகத்துல இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம், அந்த அவளேதான பிராட்டி, வேற யாரோ வந்தா இந்த மாதிரி யாரையுமே பார்த்ததே இல்லை. நினைச்சு பாக்குறேன். துல்லியசீலவயோ விருத்தாம் துல்யாபிஜன லட்சணா ராகவோர்ஹதி வைதேஹி. இவளுடைய ஒழுக்கத்துக்கு ஏற்றவராக ராமன் இருந்திருக்கார். துல்லியசீல வயோ விருத்தாம் என்பதாக துல்லிய சீலம் ரெண்டு பேருக்கும் சமமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம். சீலம்ன்றது ஒரு சுபாவம், ஆசிரித லட்சணம், இந்த மாதிரி பல விஷயங்களை சேர்ந்து சொல்றது. வயசு, அழகு, நடவடிக்கைகள், இது எல்லாம் துல்யாபிஜன லட்சணம்னு சொல்லச்சு. அந்த ராமர் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர்னாக்கா இவள் ஜனக மகாராஜருடைய குமாரத்தி. ஆகையால இது எல்லா விதத்திலையும் ராகவோர்கதி, இந்த சீதைய தன்னுடைய மனைவியாக பெறுவதற்கு ராமன் தகுந்தவர் தான் பாக்கியம் பண்ணிருக்கணும்னு சொல்றாரு. தஞ்சேயம் அசிதேட்சணா, இந்த சீதா பிராட்டியும் ராமர பர்த்தாவாக பெறுவதற்கு இவளும் பாக்கியம் பண்ணிருக்கணும் என்று நினைக்கிறேன். ஆனா இந்த சீதா பிராட்டிய மனைவியாக பத்னியாக பெறுவதற்கு ராமர் பாக்கியம் பண்ணி வச்சிருக்கணும்ன்றதுதான் ராகவோர்ஹதி வைதேகியம்னு முதல்ல சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துல கோமலவல்லி தாயாரா பெறுவதற்கு அமுதன் பாக்கியம் பண்ணி வச்சிருக்க. அவ்வளவு அழகு. அவரை சேவிக்கணும், தாயாரை சேவிக்கணும். எப்போ அந்த அமைஞ்சிருக்கிற இடமும் விசேஷம். இப்படி போனோம்னா பிரதட்சணமா போய் துவாரபாலகால் தாண்டி இப்படி இந்த தாயார் சன்னதி தாண்டி தான் உள்ள போகணும். அதுக்கு அண்ணனை தாண்டி பிரதட்சணம் பண்ணிட்டு, இது அந்த ஊர்ல 2 வாசல் இருக்கு. தட்சிணாயனத்துல ஒரு வாசல், உத்தராயணத்துக்கு ஒரு வாசல். எந்த வாசல்ல போனா இருந்தாலும் தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு தான் போகணும். இப்ப ஹனுமார் எதிரி சீதையை முதல்ல பார்த்த உடனே எப்படி ராகவோர்ஹதி வைதேகிம்னு ஆகையில இது பரவாயில்ல என்று ராகவன் இந்த சீதா பிராட்டிய பெறுவதற்கு தகுதி படைத்தவன் தான்னு நினைக்கிறேரோ, அந்த மாதிரி இங்க தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சோமானாக்கா பரவாயில்ல, இது அமுதனும் அந்த தாயாருக்கு ஏற்ற கணவன் தான்னு நாமளும் நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆச்சரியமான திருக்கோலம். அந்த அமுதனுக்காகவே கோமலவல்லி தாயார், கோமலவல்லி தாயாருக்காகவே அமுதன்னு சொல்லணும். அந்த தாயாருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை திருக்குணந்த தேசிகன் கோமலா தண்டகம்னு ஒன்று பண்ணிருக்க. இதுல ஐயா குமார தாத்த தேசிகன் கூட கோமலா தண்டகம் பண்ணிருக்கிறதாக சொல்லிருக்கு. இப்படி இதுல வரைச்சே அதுல சாதிக்கிற சரத்பர்வ சந்திரிகா கர்வ கர்வைக சர்வங்கஸ்மார ரோச்சி ஸ்புரன்மந்தஹாசே லசச்சந்திரஹாசே.
சந்திரனுக்கு ஒரு கர்வமா, அதுவும் சரத்காலத்துல இந்த மழையெல்லாம் பெய்ஞ்சு முடிஞ்ச பிற்பாடு நிர்மலமான மேகத்தோடு இருக்கச்சே சரச்சந்திரனுடைய சரத்காலத்துல இருக்கக்கூடிய அந்த பூர்ண சந்திரனுடைய தேஜஸ் அவ்வளவு பிரமாதமா இருந்துட்டு இருக்கும். அந்த தேஜஸ் எப்பவுமே நாம ஒரு கோடு போட்டோம்னாக்கா, இந்த கோடு பெரிய கோடுன்னு சொல்றோம், அதுவும் பக்கத்துல இன்னும் ஒரு பெரிய கோடு போட்டோம்னாக்கா இந்த கோடு சின்னதா போயிடும். இப்ப இந்த தாயார் கோமலவல்லி தாயாருடைய திருமுக மண்டலத்தையும் தாயாருடைய திருவதரத்திலேருந்து வரக்கூடிய புன்னகையும் சேவிக்காத வரைக்கும் இந்த சந்திரனுடைய ஒரு சோபை, அந்த சந்திரிகா என்று சொல்லக்கூடியதாக நில ஒளி இருக்க, அதுதான் ரொம்ப விசேஷம்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருப்போம். ஆனா தாயார சேவிச்ச உடனே என்ன ஆகும்னா, சரத் பர்வ சந்திர கரச்சந்திரிகா கர்வ கர்வைக சர்வங்கரஸ்பாரரோதி ஸ்புரன் மந்தஹாசை. அப்படி சிரிச்சுட்டே பாக்குறாளோ அந்த மந்த ஹாசம், அந்த கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துட்டோம்னாக்கா நம்மளுடைய பாப்பெல்லாம் மொத்த பாப்பமும் போயிடும். சந்திரநாடுல தன்னிடத்துல இருக்கிற கலங்கத்தையே போக்கடிக்க முடியல. ஆனா தாயாருடைய ஒரு சோபை, அந்த திருமுக மண்டலத்தினுடைய ஒரு சோபை எப்படிப்பட்ட இருக்குன்னா, அதுல ஒரு நிஷ்கலங்கமாக இருந்துட்டு ஆசிரித்தாளுடைய பாப்பங்களையும் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்குன்னாக்கா அது எப்பேற்பட்டது. இது கர்வம்னா இதை சின்னதாக்கிடுத்து, குள்ளமாக்கிடுத்து. எங்க சந்திரனுடைய காந்திய, தாயாருடைய காந்திக்கு எதிர சந்திரனுடைய காந்தி எங்க என்பதாக சொல்ற. ஆகையால லசச்சந்திர ஆசைன்னு அந்த சந்திரன் அந்த ஒரு புன் சிரிப்பு அப்படியே ஆச்சரியமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்டவளாக அந்த தாயார் எழுந்தருள் இருக்கான்னா, இதுல சொல்லிருக்கிறது எதுவுமே அதிகப்படியான வார்த்தையே இல்ல, சத்தியமான வார்த்தை. அந்த தாயாருடைய திருமுக மண்டலத்தை சேவிச்சா அப்படிதான் இருக்கும். பீத வாசோதரே பிம்ப சோனாதரே, தாயாருடைய திருவதரங்கள் சக்கச்சுவேல்னு இருந்துட்டு இருக்கான். அந்த சக்கச்சுவேல்னு இருக்கிற திருவதரங்கள் நடுவுல அந்த ஒரு மின்னல் மின்ன மாதிரி அந்த தந்தாவளி, அது நடுவுல திருமுக மண்டலம். இப்படிப்பட்ட அந்த தாயாரை சேவிக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் அந்த தாயார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு தேஜஸோடு இருக்கேன்னாக்க அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த தாயாருடைய சிந்து மகாபோகி மத்தியேஷயாதீஷ வக்ஷஸ்தலாவாசீலே, மகாதீஷம் மகாபோகி மத்தியே திருவண்ணந்தாழ்வான் மேல சயனிச்சிருக்கவர் அமுதன். அவருடைய வட்சஸ்தலாவாசீலே, அவருடைய வட்சஸ்தலத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவளாக இருந்திருக்கிறவள் இந்த மகாலட்சுமி. அப்படி ஆச்சரியமாக எழுந்தல் இருந்திருக்கவர். மஞ்சு கஞ்சத் புரத்வாணி பாத்தோருகே, அந்த தாயார் அவளுடைய ஒரு அந்த திருக்கைகள், ஒரு ஹஸ்தம் வரஹஸ்தம், இன்னொரு ஹஸ்தம் அபயஹஸ்தம், இப்படி 2 ஹஸ்தங்களோட சேவசாய்க்கிற. மீதி 2 ஹஸ்தங்களால தாயார் தாமர புஷ்பத்தையும் ஒன்னுல பொற்றாமரையும் இன்னொரு திருக்கைகள்னால விகசிதமாக இருக்கிற தாமர புஷ்பத்தையும் 2ஐயும் கையில வச்சுட்டு 4 ஹஸ்தங்களோட நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இருந்திருக்கிறவள். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம். அர்த்தச்சந்திரலலாட்டஸ்த ராஜமான லலாட்டிகாம், தாயாருடைய நெத்திக்கட்டு எப்படி இருந்துருக்கு என்று கேட்டான். அர்த்தச்சந்திரன் அஷ்டமி சந்திரனை அனுகரிக்கிறா போன்று பரமபத சோபானத்துல சாதிக்கிற அந்த மாதிரி அஷ்டமி சந்திரன் மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நெத்திக்கட்டு. அந்த நெத்திக்கட்டுல புருவங்களும் அந்த அமைப்பும் திருமுக மண்டலத்தை எப்படி எப்படிலாம் சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த தாயார் அவருடைய திவ்யமங்கலம் அர்ச்சாமூர்த்தி சேவை சாய்க்கிறார். நமக்கு சாதாரணமா தாயார் பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்துல நிறைய ஊர்ல சேவிக்கலாம். அந்த பிரம்மோத்சவத்துல 5ஆம் நாள்
நாச்சியார் திருக்கோலத்துல சேவை சாய்க்க போறேன். இப்ப கூட திருவேங்கடமுடியானுக்கு ஆச்சரியமான பிரம்மோத்சவம் நடைபெற இருக்கின்றது. இதுல கருடோத்சவத்தினை காத்தால நாச்சியார் திருக்கோலத்துல திருவேங்கடமுடியான் எழுந்தருளுவே, அவரோட கூட கண்ணனும் எழுந்தருளுவே. அது அந்த விருந்தாவனத்தை கண்டேனேன்னு சொல்லி அந்த இன்னைக்கும் கூட நாச்சியார் திருமொழிதான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திருமலையில சாத்துமறை. ஆகையால அந்த நாய்க்கா பாவத்தை அந்த பெருமாள் நாச்சியாராகவும் கண்ணனாகவும் இப்படி சேவை சாட்சின்னு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்துல ஒவ்வொரு விசேஷம். அந்த மாதிரி வரைச்சே பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்துல எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல சாதிக்கிறோம். அநேகமா எல்லாம் எங்கெங்கெல்லாம் பிரம்மோத்சவம் நடக்கிறதோ அங்கெல்லாம் 5ஆம் நாள் உற்சவத்துல நாச்சியார் திருக்கோலத்துல சேவை சாய்க்கிறோம். பெருமாள் திருக்கோலத்துல தாயார் சேவை சாய்க்கிறதுன்றது எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா இது அமுதன் விஷயத்துல தான் இது நடக்கும். 19ஆம் சேவைன்னு ஒரு சேவை மார்கழி மாசத்துல 19ஆம் நாள் குத்து விளக்கரிய பாசுரத்தன்னைக்கு பெருமாளும் தாயாரும் அந்த மிதுனத்தை மங்களாசாசனம் பண்ற பெருமாள் தாயார் மாதிரி எழுந்தருள் இருப்பேர், தாயார் பெருமாள் மாதிரி எழுந்தருள் இருப்பேர். 2 திருக்கோலம் மாறி மாறி சேர்த்துவார். மாத்து சேவைன்னு பேரு, 19ஆம் சேவைன்னு பேரு. அப்போ அந்த திருமுக மண்டலத்தை சேவிச்சோம்னாக்க நிஜமாவே நமக்கு யாருக்குமே தெரியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. இது தாயார் திருமுக மண்டலம், இது பெருமாள் திருமுக மண்டலம், இது தாயார் தான் பெருமாள் ஆட்டம் சேவை சாய்க்கிறாருன்னு யாருமே சொல்ல மாட்டா. முதல்ல சேவிக்கிறவா இவ பெருமாள் தான், இது தாயார் தான் நினைச்சுட்டு இருப்பாளே தவிர நிச்சயமே சேவிக்கிறவாளால கூட சேவிக்க முடியாது. மீதி இடங்கள்லாம் திருக்கோலம் இதுல எழுந்தருள் இருக்கச்சே பெருமாள் அந்த தாயார் மாதிரி திருக்கோலம் சாத்தின்னு இருக்கேன்றத தெரிஞ்சுக்கலாம். பட்டர் பார்த்து கேட்கிறாராம், ரங்கநாதன் இந்த நாச்சியார் திருக்கோலத்துல இருந்துட்டு எப்படி இருக்கு, இப்ப தாயாருக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாத இருந்துட்டு இருக்கா, எப்படி இருந்துட்டு இருக்கு, நீர் என்ன சொல்றேன்னு பட்டரை பார்த்து கேட்டாராம் நம்பருமா. அதுக்கு பட்டர் சாதிக்கிறாராம், இல்ல நீர் வேகம் போட்டுன்னு இருக்கிறது எல்லாம் தாயார் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா உமா கண்ணு காமிச்சு கொடுத்துருக்கு, அந்த தாயார் கண்ணு மாதிரி அந்த குளிர்ந்த கட்டாட்சம் இருக்க அது பார்க்க முடியலையே. ஆகையால உமா கண்ணு காமிச்சுடுத்து இது பெருமாள் தான் நீர் தாயார் இல்லைன்னு அங்க கண்ணு கூட காமிச்சு கொடுக்காது. அதுதான் ஒரு சுவாரஸ்யம். அமுதனுக்காகவே ஏற்பட்ட ஒரு பச்சைக்கல் கிரீட்டம், ரத்ன கிரீட்டம் இதெல்லாம் உண்டு. அவருக்கு எப்படி இருக்குமோ அப்படியே தாயாருக்கும் ஒரு கிரீட்டம். இப்படி 2 பேரும் ஒரே நிறைய சமயங்கள்ல அந்த அமுதனும் கோமலவல்லி தாயாரும் ஏகாசனத்துல சேவை சாய்க்கிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு சேவை அந்த தாயாருடைய ஒரு ஆச்சரியமான சேவை. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணச்சா 5 நாள் கல்யாணம் பண்ணுவா, சின்ன பசங்களுக்கா கல்யாணம் பண்ணுவா. அதுல ஒரு நாள் என்ன பண்ணுவா, அந்த கல்யாண பொண்ணுக்கு அம்மான் கோலம் போடுறதுன்னு ஒரு இது, புருஷ நாட்டம் வேஷம் போட்டு சொக்கா போட்டு நெத்திக்கெல்லாம் புருஷ நாட்டம் நெத்திக்கிட்டு அந்த புருஷ நாட்டம் பண்றது. அந்த பிள்ளையா இருக்கிறவன் அந்த அம்மான் கோலம் போடுச்சு அது எங்கேயானு மறைஞ்சுட்டு பார்ப்பா, நேர பார்க்க மாட்டான். நேர பார்த்தா அது வெக்கமாயிடும் அவனுக்கு. இங்க பெருமாளும் தாயாரும் பக்கத்திலேயே இது கல்யாண உற்சவம் மாதிரி தாயார் வேஷத்துல பெருமாளும் பெருமாள் வேஷத்துல தாயாருமா அந்த 19ஆம் சேவைன்றது எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான சேவை. அந்த கோமலவல்லி தாயார் இவ 2 பேரும் இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, ஆசிரித்தாளுக்கு அனுகிரகம் பண்ற விஷயத்துல நாங்க 2 பேரும் ஒரே திட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்கோம், ஒரே நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம். அவர் எவ்வளவு பரிவோட இருந்துட்டு இருக்காரோ அவ்வளவு பரிவோட நானும் இருந்துட்டு இருக்கேன். தாயார் எவ்வளவு வாத்சல்யத்தை காண்பிக்கிறாளோ அவ்வளவு வாத்சல்யத்தை நானும் காண்பிக்கிறேன். அவரால் முடியாது, அவர் பண்ணக்கூடியது எல்லாவற்றையும் ஆசிரித்த லட்சணத்தை நான் பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கேன், நானும் பண்றேன். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணிட்டு இருக்கோம் ஆசிரித்த லட்சணத்தைன்னு சொல்ற மாதிரி யாருக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அவ எல்லாரும் அந்த 19ஆம் சேவையை போய் சேவிக்கணும். அந்த மிதுனமாக இருக்கக்கூடிய சேவை இது. இந்த கோமலவல்லி தாயாருக்கும் 6ஆவது ஆழ்வனுக்குமே ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம். புங்கானு தாவத் கடாட்ச பிரவாகேல், அந்த தாயாருடைய கட்டாட்சம் அல அலையா நம்ம மேல வந்து விழறோம். இதுக்கு தாண்டா நான் உங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்ற. இந்த நவராத்திரி உற்சவத்துல தாயார் சன்னதியில வேற பாராயணங்கள்லாம் நடக்கும். அங்க தேவதாந்திரங்கள்லாம் இருக்கச்சு எல்லாரும் இந்த நவராத்திரி உற்சவத்துல மீதி பேர்லாம் நவராத்திரிக்கு சொல்லச்சு முப்பெருந்தேவியர்னு சொல்லி
இவ எல்லாரையுமே பூஜிக்கிறதாக சொல்ற. இங்க என்ன ஒரு விசேஷம்னு கேட்டாக்கா, பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், நீலாதேவி என்கிற முறையில முப்பெருந்தேவியாக தாயாரே சேவை சாய்க்கிறார், கோமலவல்லி தாயாரே சேவை சாய்க்கிறாராம். இப்படி இந்த சேவைய ஆச்சரியமான ஒரு சேவை. இந்த சன்னிவேசத்துல பாராயணம் பண்ணச்சே பெரியவாள்லாம் அனண்ட பக்கத்துல இருந்த ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதின்னு சுவாமி தேசிகன் அனுகிரகித்த 3 ஸ்துதிகளையும் அங்க சொல்லி தாயார் எதிர சேவிச்சுருப்பான் என்பதாக அர்த்தம். இங்க தாயாருக்கு இந்த 9 நாளும் பாஞ்சராத்திரத்துல சொல்லியிருக்க மாதிரி ரட்சாபந்தன உற்சவம் இதை பண்ணி அந்த சதுர்கும்பார்த்தனம் எல்லாம் பண்ணி அப்புறம் தாயாருக்கு மாத்திரம் அங்க எழுந்துருவேன். தாயாருக்கு ஆண்டாள் சன்னதிக்கு எதிர ஒரு முற்றம் இருக்கு, அதுக்கு தூணிலா முற்றம் என்பது பேர். தூணிலா முற்றத்தை போன்று விளையாட வானிலா வம்புலி சந்திரா வாவென்று நீலா நின் புகழா நின்ற ஆயர்தம் கோணிலாவ கொட்டாய் சப்பாணி குழந்தை கிடந்தானே சப்பாணி என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின தூணிலா முற்றம். அந்த முற்றத்துல தாயார் பத்தி விழாத்தல் நடக்கும். ஆச்சரியமான அங்க ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். 4 கால் மண்டபத்துல அந்த பெரியாழ்வார் சன்னதி, அங்க நேரம் இங்க தாயார் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு அனுபவம் அந்த இடத்துல. இந்த நவராத்திரி 9 நாளும் வந்து அதுக்கப்புறமா கொலுல திருவாராதனம், அதுல மாவு புட்டு இதெல்லாம் தாயாருக்கு விசேஷமா நிவேதனம் பண்ணி உற்சவம் அற்புதமாக நவராத்திரி சேவையெல்லாம் நடக்கும். அதுக்கு பங்குனி உத்தரவ சமயத்துல தாயாருக்கு துவஜாரோகண உற்சவம், 9 நாள் உற்சவம். இதுல தீர்த்தவாரி, அந்த பொற்றாமர குளத்துல தீர்த்தவாரி ஆகும். இங்க தாயார் அந்த மேற்கு பக்கத்துல எழுந்தருள் இருப்ப. அதே மாதிரி சங்கராந்தி அன்னைக்கு பார்த்தோம்னா, சங்கராந்தி அன்னைக்கு மறுநாள் கனு அன்னைக்கு அந்த கண்ணுப்பிடி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அச்சகாலே அந்த பொத்தாமர குளத்துல தீர்த்தம் ஆடிட்டு கண்ணுப்பிடி எல்லாம் வைப்பா. இப்படி தாயாருக்கு, அந்த கோமலவல்லி தாயாருக்கு ஏற்றம் ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லி இதை சமாபனம் பண்றேன். நாவல் பக்கம் திருமல்ல சதுர்வேத சதக்ரது ஐயா குமார தாத்த தேசிகன் என்கிற மகான் சுமார் 450 வருஷங்களுக்கு முன்பு அந்த திருக்குடந்தையில பல கைங்கரியங்களை பண்ணிருக்க. தன்னுடைய சிஷ்யர் மூலமாக அந்த ராஜகோபுர கைங்கரியத்தை ராஜா மூலமாக பண்ணி வச்சார். அதே மாதிரி நாயக்க ராஜாக்கள்லாம் ராஜகுருவாக எழுந்தருள் இருந்தார். அந்த காலத்துல ஒரு சைவாக்கிராந்தம் நிறைய இடங்கள்ல அங்க கும்பகோணத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால என்ன ஆயிடுச்சு, பக்கத்திலேயே கும்பீஸ்வரன் கோவில் இருக்கு. அவள்லாம் இங்க தாயார் எழுந்தருள் இருந்த பெருமாள் கோவில்ல ஆக்கிரமிச்சு, அதனால தாயார் தனிக்கோவில் நாச்சியாராக இல்லாத அமுதன் சன்னதியிலேயே எழுந்தருள் இருக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்துல அவர் ஐயா குமார தாத்த தேசிகன் தன்னுடைய மந்திர சக்தியினால அந்த தாயாருக்கு தனிக்கோவில் இல்லாத இருக்கிறதுக்கு என்னென்ன தடங்கள் இருந்தோ அந்த தடங்கள் எல்லாம் போக்கடிச்சு அந்த பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே தனிக்கோவில் தனி சன்னதியை ஏற்படுத்தி அதுல பழையபடி பிரதிஷ்டை பண்ணி அந்த தாயார் எழுந்தருளம் பண்ணார். அந்த தாயாருடைய அனுகிரகத்தினால அந்த தாயார் அங்க சொல்லி அர்ச்சக முக்கியன நியமனம் பண்ணி தாயார் சன்னதிக்கு எதிரையே அந்த நாவல்பாக்கம் ஐயா குமார தாத்த தேசிகனுடைய சன்னதி ஆச்சரியமாக இருந்திருக்கு. இன்னைக்கும் தாயாரோ பெருமாளோ யார் எழுந்தருளினாலும் அந்த சன்னதி வாசல்ல ஒரு தட்டு வாங்கிட்டு கற்பூர ஆரத்தி எல்லாம் ஆகி அதுக்கப்புறமா நிச்சயம் அந்த தாயாரை சேவிச்சுண்டு எழுந்தருளி இருக்க. இப்படி ஆசிரித்தாளுக்கு தாயார் அனுகிரகம் பண்றதுன்றது எல்லா இடத்துலயும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை வியக்தமாக வெளிப்படுத்துறதுன்றது சில ஒரு விஷயம். இதே மாதிரி தாயார் சன்னதியிலேருந்து இப்படி திரும்பி அந்த பெருமாள் சன்னதிக்கா போகச்சே, அந்த பின்பக்கத்தால போகச்சே அந்த மேலண்ட மூலையில மெய்க்காவலுடையார் சன்னதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரதட்சணமா அப்படி போகச்சே அந்த இடத்துல திருவண்ணாழிக்கு மேற்கு புறத்துல சேர்ந்தவனாக்க அந்த ஒரு மேடையில ஒரு பக்த பிம்பம் இருந்தது.
அந்த பக்த பிம்பத்துக்கு மெய்க்காவலுடையார்னு பேரு. அவர் என்ன பண்ணாரா, ஒரு சமயத்துல இதே மாதிரிதான் இந்த சன்னதிக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. அமுதன் சன்னதிக்கும் சார்கபாணி சன்னதிக்கும் தாயார் சன்னதிக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வெக்கலையும் அந்த வைக்கோல கொண்டு வந்து இது ஒரு சன்னதி இருக்கிற இடம் மாதிரியே இல்லாமல் அது அப்படியே பெருசா மூடிட்டாராம். சரி, இது ஏதோ ஒரு வெக்க போறதுதான், இங்க ஒன்றும் சன்னதி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆபத்து கழிஞ்சுது. அந்த ஆபத்து கழிந்த பிறகு அந்த வெக்க பொருள்லாம் எடுத்து பழையபடி அந்த சன்னதியில பெருமாள் திருவாராதனம் எல்லாம் நடைபெறுது. இப்படி ஒரு பக்தால் தன்னிடத்துல இருந்த பக்தியை வெளிப்படுத்தினமைக்காக இப்பவும் ஒவ்வொரு தீர்த்தவாரி ஆன பிற்பாடும் அந்த சன்னதியில வரைச்சே அந்த பிம்பத்துக்கு அருளப்பாடோட தீர்த்தம், சந்தனம், மாலை, பரிவட்டம், சடாரி இது எல்லாம் இன்னைக்கும் சமர்ப்பிச்சுட்டு இருக்கா, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்படி தாயார் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காகவே எழுந்தருளி இருந்துட்டு இருக்கா. அந்த தாயாரையும் அமுதனையும் அந்த சேர்த்தி சேவையில சேவிக்கணும். இந்த பங்குனி உத்திர சேவையில பார்த்தோம்னா கடைசியில பங்குனி உத்திர ஆன பிற்பாடு சித்ரா நட்சத்திரத்துல திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் மாலை மாத்தலோட. இந்த மாதிரி சேவைகள்லாம் அற்புதமான சேவை. இப்படிப்பட்ட அந்த தாயார் நம்மளை எல்லாரும் கட்டாட்சிக்கிறதுக்காக அனுகிரகம் பண்றதுக்காகவே கோமலவல்லியாக அந்த திருக்குடந்தையில எழுந்தருளிருக்க அந்த தாயாருடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கமிதுரசி கௌஸ்துபாபா பரிவாக பாலா தபோதார பாதார விந்த பிரபே பாஹி பத்மே சுபே. ஹே பத்மே மாம் பாஹி, எங்களெல்லாம் ரட்சிக்கணும் என்பதுதான் நான் திருப்பி அந்த தாயாரிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சாமாதி ஸ்ருதி கோஷிதாத்ம விபவா ஹேமாரவிந்தாசனா தாமாதக்ருத திவ்ய காஞ்சன ருசிஹி சோமாபிராமானனா ராமா சார்ங்கதரஸ்ய கோமளலதாः நாமாஸ்து பூமௌ சதாம் சீமா சத்குண சம்பதாமவிரத க்ஷேமாய பாமாமணிஹி. சாமாதி ஸ்ருதி போதிதாத்ம விபவா ஹேமார விந்தாசனா. இந்த திருக்குடந்தைக்கே ஒரு ஏற்றம். திருவாய்மொழியையும் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தையும் காண்பிச்சு கொடுத்த பெருமாள் அமுதன் என்பதாக வேதத்துல எங்கெங்கெல்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றமோ அங்கங்க எல்லாம் தாயாரையும் ஸ்தோத்திரம் பண்ணினதாகவே சொல்றதுனால அகையில தாயார தனியா சொல்லலைன்னு. ஆனா இந்த பிராட்டியினுடைய பெருமைய இந்த திருக்குடந்தையில எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமான் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்தி மூலமாக எல்லாருக்கும் வெளிப்படுத்தினர். ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்தியை நமக்கு காண்பிச்சு கொடுத்தவர் அந்த அமுதன் தானே. ஆகையால திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சொல்லச்சே அந்த தாயார் தானே முன்ன பாக்குறேன். சாமாதி ஸ்ருதி கோஷிதாத்ம விபவா ஹேமாரவிந்தாசனா. பொற்றாமரையில வீற்றிருக்கிறவள் இவள். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான இந்த தங்கத்தினுடைய பிரகாசம் தான் மிக உயர்ந்த பிரகாசம்னு சொல்ற. ஆனா அந்த கோமலவல்லி தாயாரனுடைய பிரகாசத்துக்கு எதிர எந்த பிரகாசமும் எதிர இருக்காது, ஒண்ணுமே நிக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரகாசத்தோடு எழுந்தருள் இருக்கிறவள் ஆச்சரியமா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவளாக எழுந்தருள் இருக்கவா. அவ சார்ங்கதரஸ்ய கோமளலதா நாமாஸ்து பூமௌ சதாம். இந்த பூமியில சத்துக்களுடைய மனசு எல்லாவற்றிலையும் அந்த கோமலவல்லி தாயாருடைய மனசு அந்த திருநாமம் நிரம்பி இருக்கணும். சீமா சத்குண சம்பதாம் அவிரத க்ஷேமாய பாமாமணிஹி. அவளிடத்துல நாம எது வேணா பிரார்த்தனை பண்ணலாம். ஆனா எனக்கு நல்ல பண்புகள் வேணும், நமக்கு நல்ல க்ஷேமம் கைங்கரிய ஸ்ரீ வரணும். அந்த பகவத் கைங்கரியம் பண்ணி அதுல விடாமல் பண்ணி அந்த தாயாரையும் பெருமாளையும் சேவிக்கும்படியுமான ஒரு பாக்கியமாகிற ஒரு க்ஷேமத்தை
அந்த தாயார் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அப்படிப்பட்ட பிரார்த்தனையோட அடியேனும் இந்த தாயாருடைய வைபவத்தை நிறைவு செய்கிறேன். அந்த திருக்குடந்தைக்கு ஏற்றமே என்னன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய சேத்தனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே அந்த தாயாருக்கும் பெருமாளுக்கும் கைங்கரியம் போட்டுருவோம். சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தைன்னு அந்த சென்னலாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு பயிர் கூட அதுலயும் சைத்தன்யம் இருக்கும் இல்லையோ, அந்த சைத்தன்யத்தினால அந்த தாயாருக்கும் பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்றதும். அப்படிப்பட்ட அந்த கைங்கரிய ஸ்ரீய நம்ம எல்லாருக்கும் அந்த திவ்ய தம்பதிகள் அனுகிரகம் பண்ணணும். அந்த கோமலவல்லி தாயாருடைய கடாட்சம் வேணும் வேணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.